Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி re-NEET for all students possible அப்படினு கேக்குறாங்க. இப்போ வந்து ஏன் இந்த கேள்வி நம்ம மனசுல எழுது அப்படினா UGC NET examination 2024 18ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா அதுல ரெண்டு ஷிஃப்ட் கேன்சல் ஆகி ரீ எக்ஸாம் வச்சாங்க அதாவது எக்ஸாம் நடந்துச்சு 18ஆம் தேதி அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படினு சொன்னாங்க அப்ப UGC NET 2024 கேன்சல் பண்ணப்பட்டு ரீ எக்ஸாம் வைக்கும்போது NEET UG 2024 பேப்பர் லீக் ஆனது ப்ரூஃப் ஆனா ரீ எக்ஸாம் அதாவது ரீ NEET 2024 வைக்கலாம்ல ஃபார் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் எழுது இந்த இடத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் முதல்ல ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தறலாம் அதுக்கு அப்புறம் நிர்வாகத்துக்கு எந்த அளவுல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டூடண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது அவங்க ஜாஸ்தி மார்க் எடுத்திருந்தாலும் சரி 720 க்கு 720 எடுத்துக்கலாம் 650 க்கு மேல எடுத்துக்கலாம் 600 க்கு மேல எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா MBBS சீட்ஸ் கிடைக்கிற அளவுக்கு மார்க் வாங்குனவங்களா இருந்தாலும் சரி மாடரேட்டா ஒரு நடுத்தரமான மார்க் பார்டர்ல இருக்கேன் சார் ஆர் பிலோ பார்டர் மார்க்ல தான் நான் இருக்கேன் சார் அப்படிங்கறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா என் மார்க்குக்கு MBBS க்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்காது அப்படிங்கறவங்களா இருந்தாலும் சரி சார் நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணிருக்கேன் தான் அப்படினு சொல்றவங்களா இருந்தாலும் சரி பாஸ் மார்க் கூட வாங்கல அப்படினு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இதுல எந்த கேட்டகரியில ஸ்டூடண்ட்ஸ் வந்தாலும் இப்ப re-NEET 2024 அப்படிங்கற ஒண்ணு 24 லட்சம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணுனாங்க அப்படினா இவங்க எல்லாருக்குமே மேக்ஸिमम எவ்வளவு டைம் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க 1 மந்த் ஒரு 1 இயர் அல்லது 2 இயர் கோர்ஸ் படிச்சு நம்ம எழுதக்கூடிய ஒரு போட்டி தேர்வுக்கு ஒரே மாசத்துல நம்மளால ரிவைஸ் பண்ணிட்டு போய் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா எழுத முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி எவ்வளவுதான் அவங்க ஜாஸ்தி மார்க் வாங்குனவங்களா இருந்தாலும் திருப்பியும் அதே மார்க்க இந்த re-NEET 2024ல வாங்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் அதுக்கு அடுத்து நான் மாடரேட் மார்க் சார் பார்டர் மார்க் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதிக மார்க் வாங்குறதுக்கு அப்படிங்கறவங்களுக்கு 50-50 சான்ஸ் தான் அவங்க அதிக மார்க் வாங்கலாம் அதிக மார்க் வாங்காம இப்ப இருக்கிறத விட கம்மி மார்க் கூட போயிரலாம் இந்த ஒரு யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல ஆல்ரெடி நான் ஒரு 200-300 மார்க் தான் சார் வாங்கியிருக்கேங்கறவங்களுக்கு ஒரு மாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போதுமானதா இருக்கும் ஒரு அரசு ஒதுக்கீட்டுல வரக்கூடிய MBBS சீட் வாங்குற அளவுக்கு மார்க் வாங்குறதுக்கு அப்படிங்கிறதும் இங்க கேள்விக்குறி நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார் பாஸ் பண்றதுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படிங்கறவங்களுக்கு வேணும்னா இது ஓரளவுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் ஏனா 1 மந்த்ல நீட் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு எஸ் அப்படினு நம்ம சொல்லலாம் பயாலஜில செலக்டிவா ஒரு 7 to 8 சாப்டர்ஸ் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அத்தனை क्वेश्चंसையும் திருப்பி பிராக்டீஸ் பண்ணாலே பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ 1 மந்த் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் தான் இங்க சூட்டபிளா இருக்கும் நான் ஃபெயிலா போயிட்டேன் நீட் 2024ல பாஸ் பண்ணுனா போதும் அப்படிங்கறவங்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம் other than that நீங்க எந்த கேட்டகரியில வந்து ஃபால் ஆனாலும் சரி அதாவது மாடரேட் மார்க் சார் 200 to 300 தான் சார் வாங்கியிருக்கேன் சூப்பர் டூப்பர் மார்க் 720 650 above வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு எந்த ஸ்டூடண்ட் எந்த மார்க் ரேஞ்சில இருந்தாலும் அத்தனை பேருக்குமே re-NEET அப்படிங்கிறது again எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எக்ஸாம் ஃபியர் இதெல்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் மே 5th நடந்த NEET UG 2024ல வாங்குன அளவுக்கே திருப்பி வாங்குறதுக்கோ அல்லது மாடரேட்டா வாங்குனவங்க அதிக அளவுல அடுத்த லெவல் அடுத்த மார்க்ஸ் ரேஞ்சுக்கு ஹையர் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இங்க சந்தேகமான ஒரு விஷயம் தான் இதுதான் ஸ்டூடண்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சரி நிர்வாக அளவுல மேனேஜ்மென்ட் அளவுல என்ன ஒரு ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கும் இப்போ 4700 சென்டருக்கு மேல அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்ப திருப்பியும் ஒரு சென்டரை 3 நாள் அவங்க கையகப்படுத்தணும் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் திருப்பியும் 24 லட்சம் பேருக்கும் क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணி இது பென் அண்ட் பேப்பர் மெத்தட் OMR ஷீட்ல இருந்து இன்விஜிலேட்டர்ல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதே அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணி ஒரு டிஸ்கிரிபன்சிலாம் இல்லாம நேர்மையான முறையில் அந்த எக்ஸாமை அவசரமா நடத்தி முடிச்சாலும் கூட 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த எக்ஸாமை நடத்தி முடிச்சாலும் கூட அந்த எக்ஸாமுக்கான கரெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் விட்டு கவுன்சிலிங் வச்சு இந்த ஆண்டுக்கான MBBS சேர்க்கை அப்படிங்கிறது MBBS BDS ஆயுஷ் சேர்க்கை அதாவது NEET UG மார்க்கை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய எந்த ஒரு கவுன்சிலிங் அல்லது அட்மிஷன் அப்படினாலும்
கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே யூஜிசி நெட் 2024க்கு ரீ எக்ஸாம் வைக்கிறாங்களே அப்படின்னா அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அவங்களுக்கான கவுன்சிலிங், அட்மிஷன் ப்ரொசீஜர் இதெல்லாம் டிசம்பருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. அதனால் தாராளமாக அவங்க எக்ஸாமை தள்ளி வைக்கலாம், ரீ எக்ஸாம் வச்சுக்கலாம். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ அட்மிஷன்லேயோ கவுன்சிலிங்லேயோ வரப்போகிறதில்ல. பட் நீட் யூஜி 2024 பொறுத்த வரைக்கும் ரீ எக்ஸாம்னு ஒன்று வச்சாங்க ஃபார் 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லேருந்து அட்மிஷன்லேருந்து எல்லாமே தள்ளி போய் MBBS 24-25 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள், அட்லீஸ்ட் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிரும். அதாவது கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் முடிஞ்சு கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தான் அந்த மேனேஜ்மெண்ட், அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆகட்டும், மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களாகட்டும் எல்லாருமே இந்த விஷயங்கள்லாம் தீவிரமாக ஆராய்ந்துக்கிட்டு வராங்க. ரீநீட் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கையில் ரீநீட் நடக்காதா அந்த 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு 90% ஆஃப் த சான்ஸ் ரீநீட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. ஒரு 10% வைக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தோணுது. ஆனால் இந்த இடத்துல பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தான் பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஒவ்வொரு நாள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன வீடியோ, என்ன அப்டேட், என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன அப்டேட் வந்து நீட் 2024க்கு வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம், அந்த மாதிரி தினம் நமக்கு வந்து நீட் 2024ல் ஷாக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரீநீட் வைக்க வாய்ப்பு இல்லைன்னு எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஜிசி நெட், நீட் யூஜி 2024 இந்த ரெண்டுக்குமான ஒரு சிம்பிள் கம்பேரிசன் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.